13வது வசனம். மத்தேயு 5:13. போதும். நம்ம பூமிக்கு எப்படி இருக்கிறோமா? உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பினுடைய பயன்கள் என்ன? ருசி கொடுக்கும், பிரிசர்வ் பண்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு. சரியா? ரெண்டு முக்கியமான பயன்கள்லாம். ஒண்ணு டேஸ்ட்டுக்காக, உப்பு இல்லாத பண்ணோம் உப்பு இல்லை. அப்போ டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு நம்ம பயன்படுத்துறோம். ரெண்டாவது பிரிசர்வேஷனுக்காக, ஒரு பாதுகாக்கிறதுக்காக. உப்பு போட்டா பொருட்கள் என்ன செய்யும்? கெட்டு போகாம பாதுகாக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாங்க? பூமிக்கு உப்பா வச்சிருக்கிறாரு. சரி, இந்த உப்பு தனக்கு தானே பிரயோஜனமா இருக்குதா இல்ல மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது. அப்போ தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரா? நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். யாருக்கு? மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த உப்பு எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கடல் நீர் தான் எப்படி மாறுது? உப்பாக மாறுது. எல்லா கடல் நீரையும் உப்பா மாத்திடுறாங்களா? இல்ல. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணி அதை என்ன செய்யறாங்க? அதை பாத்தி கட்டுறாங்க. பாத்தி கட்டி அதன் மேல சூரிய ஒளி படும்போது அந்த நீர்மை தன்மையில என்ன ஆகுது? அதெல்லாம் எவாபரேட் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த உப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த உப்பு எடுத்து என்ன செய்யறாங்க? பியூரிஃபை பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்கு எதுவா சுத்திகரிச்சு கொடுக்குறாங்க. உப்பு வர ப்ராசஸ் இதுதான். தேவனும் கூட பாத்தீங்கன்னா எல்லாரையும் கர்த்தர் அழைக்கல, செலக்ட் பண்றாரு. நம்மலாம் யாரு? செலக்டட் பீப்புள்ஸ். விசுவாசிக்கிறீங்களா? ஜாதிகள்ல இருந்து, கோத்திரங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவரே செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. செலக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து நம்ம மேல உதிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? அப்புறப்படுத்தி நம்மளை சுத்திகரித்து ஒரு பியூரிஃபைடா, ஒரு பயன்படுத்துவதற்கு ஏதுவான உப்பா தேவன் நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? மாத்தி வச்சிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் மாத்தி வச்சிருக்கிறாரு. அதான் அது சொன்னா, நீ பூமிக்கு உப்பா இருக்கிறது. சரி, தேவன் எப்ப நம்ம அப்படி பயன்படுத்த முடியும்? மார்க் 9:10 வசனம் வாசிப்போம். மார்க் 9:10. ஒரு நிமிஷம். உப்ப குருஷா வருது அதுல. ஒரு நிமிஷம். எனக்கு இந்த வசனத்தை காலையில 4 மணிக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் பேசினாரு. அந்த நேரமே எடுத்து எழுதுனே இப்படியே வசனத்தை மாத்தி இருக்கேன். ஒரு நிமிஷம். சாரி, 9:50 வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதுக்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உப்பு நல்லதுதான், ஆனா அந்த உப்பு சாரமற்று போனால் அதுக்கு எதனாலே சாரம் உண்டாக்குது. இப்ப உப்பு அப்படின்னா அது அந்த சாரம் இருக்கணும். அதாவது அந்த சால்ட்டி தன்மை, அந்த உப்பு தன்மை அதுல இருக்கணும். அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை சாரமேற்ற முடியுமா? அதை நான் சொல்ற எத்தனை புரியுது? சாரமேற்ற முடியுமா? அதை சாரமேற்ற முடியாது. அப்போ அது என்ன? அப்ப அந்த உப்பு என்ன ஆகும்? இப்போ நம்ம உப்பு யூஸ் பண்றோங்க, டெய்லி சாப்பாட்டுல நம்ம உப்பு யூஸ் பண்றோம். சில நேரம் நம்ம ஃபீல் பண்றோம் என்ன அப்படின்னா, உப்பு போட்டாலும் அது உப்பு போட்ட மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கூட ஒரு பிஞ்சு கூட போட்டு பார்ப்போம். அதுலயும் உப்பு ஏறல, நம்ம உப்பு டேஸ்ட் தெரியல அப்படின்னா இவ்வளவு உப்பு தூக்கி போட்டுருவோமா? என்ன செய்வோம் நம்ம? அவ்வளவுதான், அந்த உப்பு வேஸ்ட். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள். அப்படின்னா அந்த உப்பு தன்மை நீங்க குறையாம இருக்கணும். அதோட மாத்திரமல்ல, தேவன் எப்ப அந்த உப்பை பயன்படுத்த முடியும் அப்படின்னா, ஒருவரோட எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மள உப்பா மாத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னா தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம மூலம் மத்தவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அப்போ ஒருவரோட சமாதானமா இருங்கள் அப்படின்னா, இப்போ தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்கணும் அப்படின்னா எப்ப கர்த்தர் ரட்சிக்க முடியும்? அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். கர்த்தர் ஒரு மனுஷரை ரட்சிக்கணும்னா நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன செய்யறாரு? பேசுறாரு. தேவன் ஒரு மனுஷனை சுகமாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
ஜெபிக்கணும். இதுதான் சொல்றது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதுதான் நான் சொல்றது. மத்தவங்களுக்கு பிரயோஜனமா ஆசீர்வாதம் கர்த்தர் வந்து மத்தவங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி இருக்கணும்? ஒர்த்தா இருக்கணும். இப்ப ஒரு சமாதானம் உள்ளவர்களா இருங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாம் ஓகே, நம்ம வந்து கரெக்டா நம்ம இருக்கோம், நல்லா ஜெபிக்கிறோம், எல்லாம் ஓகே. பக்கத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நம்மளை கொண்டு கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? இப்போ குடும்பத்துல நம்ம மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். மாமியார் ரட்சிக்கப்படல, மாமனார் ரட்சிக்கப்படல, கூட பிறந்த யாருமே ரட்சிக்கப்படல. கர்த்தர் அவங்களை ரட்சிக்க தேவன் விரும்புகிறாரு. ஆனா நம்ம அவங்களோட நம்ம சமாதானம் இல்லாம இருந்தா நம்மளை கொண்டு தேவன் அவங்க கிட்ட ஏதாவது செய்ய முடியுமா? பக்கத்து வீட்டுல சண்டை, எதிர்த்த வீட்டுல சண்டை, வேலை பார்க்குற இடத்துல சண்டை, படிக்கிற இடத்துல சண்டை, யாருக்கூடயும் சமாதானம் இல்ல. நம்மள தேவன் அந்த இடத்துல பயன்படுத்த முடியுமா? முடியாது. அதுக்குதான் இந்த உண்மையிலேயே சொல்றீங்க, காலையில் 4 மணிக்கு எக்ஸாக்டா கத்தர் இந்த வார்த்தையை கத்தர் பேசினாரு. அநேகர் வந்து பயன்படுத்த முடியாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, யார் கூட எப்படி இல்ல, அவங்க சமாதானமா இல்ல. அப்ப அவங்களை கொண்டு தேவன் வந்து எதுவும் செய்ய முடியாது. கத்தர் வச்சிருப்பாரு, இவங்களை கொண்டுதான் இந்த குடும்பத்துல வந்து நம்ம ரட்சிப்பை கொடுக்கணும், இவங்களை கொண்டு இந்த இடத்துல பக்கத்துல இருக்கவங்கள ரட்சிக்க நினைச்சிருப்பாரு. நம்ம பக்கத்தை வீடு, எதிர்த்த வீடு, அடுத்த வீடு, எல்லா வீட்லயும் சண்டை போட்டு சமாதானம் இல்லாம இருந்தா நம்மளை கொண்டு தேவன் அங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த உப்பு என்ன ஆகுது? சாரமற்று போகுது, வேஸ்டா போகுது தேவனுக்கு. பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 34-35. லூக்கா 14-34-35. உப்பு நல்லதுதான், எதினால் சாரமாக்கப்படும், நிலத்துக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன். எத்தனை பேர் காதல கேட்டுச்சு? இப்ப நான் சொன்னது இந்த காதை நான் சொல்லல, இந்த காதை சொல்லல, நம்மளுடைய ஆவிக்குரிய காது எத்தனை பேருக்கு திறக்கப்பட்டிருக்கு? இத உணர முடியுதா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில் நான் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட முதலாவது நான் என்ன ஒப்பு கொடுத்து ஜெபம் ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க செய்யறதுக்கு ஏதாவது நான் யாருடைய சமாதானம் இல்லாம இருந்திருந்தேன் அப்படின்னா என்ன மன்னிங்கன்னு முதலாவது என்ன நான் ஒப்பு கொடுத்து ஜெபம். அதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், சரியா? ஆவிங்க, அதாவது கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம மத்தவங்களோட சமாதானமா இருந்தா மாத்திரம்தான் தேவன் நம்மளை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை செய்ய முடியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்ம, நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னா இப்ப இந்த அர்த்தம் நமக்கு புரியுதா? இந்த உப்பு வந்து தானா எதுவும் செய்யல, அதை வந்து ஒருத்தர் அவ்வளவு தூரம் வந்து அதை ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மேல அந்த அந்த சூரியன் உதிக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அதுல அந்த நீர் தன்மையெல்லாம் போகும். அதுக்கப்புறம் அதை சுத்திகரிச்சு நிறைய ப்ராசஸிங் போய் நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏதுவா கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அதுல வந்து அந்த சுவை இருக்குது, அதை பாதுகாக்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குது. அப்படிதான் கர்த்தரும் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? மாத்திருக்கிறாரு. எல்லாருமே வந்து நம்ம நீதிமான்களா இருந்தோமா? இல்ல, நம்ம துன்மார்க்கராக இருந்தோம். மனசு மாம்சம் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருந்த கர்த்தர் நம்மள ஜாதிகள்ல இருந்து நம்மளை செலக்ட் பண்ணி நம்மள அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து நம்ம மேல உதிச்சதுனால நமக்குள்ள இருக்கிற தேவையற்ற காரியங்கள்லாம் போயிருக்கு, நம்மளை சுத்திகரித்து ஒரு உப்பா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா ஆசிரமா வச்சிருக்கிறாரு. ஆனா அப்ப எப்ப பயன்படுத்த முடியும்? மற்றவர்களோடு கூட நம்ம சமாதானமா இருக்கும்போது தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த உப்பு என்ன ஆகும்? அது வேஸ்ட். அதை வெளியே கொட்டப்படுவதற்கும் மனசுலால் மிதிக்கப்பட்டிருக்குமே வேற ஒன்றுக்கும் உப்பு வச்சு வேற ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, அப்ப அதாவது ஆண்டவர் வந்து நம்மள அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா சமாதானம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரயோஜனமற்றவர்களாக மாறிவிடுவோம். அப்ப இந்த காரியத்துக்காக இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரணும். குடும்பத்துக்குள்ள நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரோடையும் கூட நம்ம சமாதானமா இருந்தா மாத்திரம் தான் கர்த்தர் நம்மள பயன்படுத்த முடியும். யோசித்து பாருங்க, நம்ம எழுப்பதற்காக ஜெபித்தா மாத்திரம் போதாது, கர்த்தர் பயன்படுத்துவதற்கு நம்ம ஏதுவானவர்களா இருக்கணும். தேவனுக்கு வந்து எபிலிட்டி தேவையில்லை, ஆனா அவைலபிலிட்டி தேவையில்லை. அதாவது எபிலிட்டினா நம்மளுடைய திறமை அவருக்கு தேவையில்லை. அவர் பயன்படுத்தணும் நினைக்கும் போது நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும், நம்ம அவைலபிளா இருக்கணும். அப்படின்னா தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். சோ அந்த காரியத்துக்காக இன்னைக்கு நம்ம முதலாவது ஜெபிக்க போகிறோம். அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 40:4. வல்லமெல்லாம் உயர்த்தப்பட்டு 40:4. சாரி, ஏசாயா 40 இல்ல 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு வாசிங்க, தெளிவாசிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல
நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிற. இந்த வார்த்தை யார் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைனா இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு? இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. அதாவது டைமிங்கா பேசணும். ஒரு துக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? பேசணும். ஒரு போராட்டத்துல குழப்பத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கறத நான் அறியும்படிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரா? கல்விமானி நாவை தந்து. கல்விமான இந்த இடத்துல வந்து படிச்சவங்க அப்படிங்கிறது கிடையாது. டைமிங்கா பேசணும். துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற வார்த்தையை கொடுக்கணும். ஒரு குழப்பத்தோட இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற வார்த்தையை கொடுக்கணும். அதுதான் இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுக்கிறது. அடுத்த ஆண்டு என்ன செய்கிறாரா? காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கவனிக்கும்படி என் செவி என்ன செய்யறாரா? கவனிக்க செய்யறப்போ இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்கிறாரா? காலைதோறும் எழுப்புகிறாரு. எழுப்பி என்ன செய்யறாருன்னா கற்றுக்கொள்கிறப்ப அப்படி. அதாவது வந்து அவர் என்ன செய்யணுங்கிறத தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு என்ன செய்கிறாரா? போதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம இதை இயேசு கூட இந்த அனுபவத்தை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். யோவான் 12ஆம் அதிகாரம் 49 வசனம் வாசிப்போம். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு எப்ப கட்டளையிடுறாரு? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில பாருங்க, இயேசு தெளிவா சொல்றாரு, நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு என்ன செய்கிறாரா? கட்டளையிட. காலைதோறும் பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்யறாரா? எழுப்புகிறாரு. அன்னைக்கு அவர் என்ன பேசணும், என்ன உபதேசிக்கணும், என்ன ஊழியம் செய்யணும், சகல காரியங்களையும் பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன செய்கிறாரா? கட்டளையிடாதான் இயேசு சொல்றாரு, நான் சுயமா எதுவுமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அனுபவம் இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருடைய அனுபவமாக மாறணும். அப்படி இயேசு செயல்பட்டதுனாலதான் அவன் இந்த ஒரு உலகத்தினுடைய ஒரு ரட்சிப்பின் அதிபதியா இயேசு மாறினாரு. சரியா? அவர் வந்து ஒரு தேவ குமாரனா இருந்தா கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்யல? ஊழியத்துல சுயமா அவரே செயல்படவில்லை. ஒவ்வொரு காரியமும் பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ, என்ன உபதேசிக்க சொன்னாரோ, என்ன அற்புதம் செய்ய சொன்னாரோ அது அப்படியே ஆஸ்லிக் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அவர் என்ன செஞ்சார்? செஞ்சதுனாலதான் ஒரு ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு வந்து உயர்த்தப்பட்டாரு. அது போல இன்னைக்கு இந்த அனுபவம் இயேசுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் வேணும். ஆண்டவர் தருவாரா மாட்டாரா? முக்கியமா ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் எனக்கு எழுப்புதல் வரணும் அப்படின்னா நம்ம சுயமா செயல்பட்டோம் அப்படின்னா தேசத்தை எழுப்புதல பார்க்க முடியாது. அப்ப ஆவியானோட அந்த வழி நடத்தல் அதை எப்ப அவர் தர்றாரா? காலைதோறும் என்னை எழுப்புற. அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்துல காத்திருந்தோம் அப்படின்னா அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும், அந்த நாள்ல என்ன ஊழியம் செய்யணும், யாரை பார்க்கணும், என்ன சொல்லணும், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணுங்கிற அந்த கைடன்ஸ் யார் கொடுக்கிறா? பிதாவாகிய தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்ப அதன்படி செயல்படும் போதுதான் தேசத்துல நம்ம என்ன பார்க்க முடியும்? எழுப்புதல பார்க்க முடியும். இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் வேணும். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை விரும்புறீங்க? கர்த்தர் செய்வாரா? கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியவர்கள் காட்டுவேன், உன்னை கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ தேவ சமூகத்துல அதிகாலமே எழுத நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா யாருக்கு என்ன வார்த்தையை சொல்லணும், யாருக்கு என்ன பேசணும், சகல காரியங்களையும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அனுபவத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பாருங்க, தேவன் நமக்கு என்ன எழுதி கொடுத்துறார்? வேதத்தினுடைய மகத்துவங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்காரு. எதுக்காக எழுதி கொடுத்திருக்கிறாரு? ஏதோ டைம் போகலாம் படிக்கிறக்கா, இல்ல ஏதோ நமக்கு ஒரு தேவனா எடுத்து பாத்துக்கிறதுக்கா, இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தன்றதை பார்த்து அதுக்காக ஆண்டு எழுதி கொடுத்தாரு. எதுக்காக வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் எழுதி கொடுத்தாரு? நம்ம அதை கை கொள்ளும்படியா கர்த்தர் எழுதி கொடுத்தாரு. ஆனா அவங்க அதை எப்படி எண்ணினார்களாம்? அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமல்னா ஏதோ கல்வி அறிவு கிடையாது, படிப்புறதுனால வர அறிவு கிடையாது, வேத அறிவு இல்லாததுனால, சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாததுனால ஜனங்களுக்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறாங்களா? சங்காரம் ஆகி கொண்டிருக்கிறாங்க.
ம். ஆகையால் ம். நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நானும் உன்னை வெறுத்துறேன். ஏன்னா ஆசாரியனுடைய வாயில என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும், அறிவு இருக்கணும் சொல்லி நம்ம மல்கியால வாசிக்கிறோம். நீ அறிவை வெறுத்த, அதனால நீ என் ஆசாரியனாகிறபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை கத்தர் பேசுங்க. ஆண்டு சில காரியங்களை கத்தர் உணர்த்தினாரு. இன்னைக்கு பாக்குறோம் நம்ம. கடந்த நாட்கள்ல சகோதரி எனக்கு போன் பண்ணி பிள்ளைகளுக்கு மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தை அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசின ஒரு காரியம் என்னன்னா, என் வேதத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. அதனால கத்தர் என்ன செய்கிறாரா? பிள்ளைகளை கத்தர் பிள்ளைகளை மறந்தா என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. கத்தர் பிள்ளைகளை மறந்தா என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு மாறி மாறி வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகி நம்ம முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு முன்ன உடனே தூக்கி நம்ம ஆஸ்பத்திரிக்கு வர்றோம், அது சொல்ற எல்லாம் பண்ண வேண்டியது அவசியம். ஆனா தேவ சமூகத்துல உட்காந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் எக்ஸாக்டா கத்தர் பேசினாரு. அந்த பிள்ளைகளுக்கு ஏன் மாத்தி 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 ஆஸ்பத்திரி செலவு வந்துகிட்டே இருக்குது? ஏன் இந்த பிள்ளை சரியான அந்த பிள்ளைக்கு முடியாம போயிருது, அந்த பிள்ளை சரியான இந்த பிள்ளைக்கு முடியாம போயிருது? ஏன் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? என்னுடைய வேதத்தை மறந்து என்னுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்துருக்கேன். அதை அவங்க எப்படி என்றாங்கன்னா அந்நிய காரியமாக என்றார்கள். அப்போ நம்ம தேவ சமூகத்துல முதல்ல நம்மளை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம வேதத்தை மறந்தோம் அப்படின்னா முதலாவது தேவன் என்ன செய்கிறார்? நீ ஆசாரியனா இராதபடிக்கு உன்னை தள்ளுவேன்னு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா அந்த அழைப்பை நம்ம இழந்து போயிடுவோம். கத்தர் நம்ம ஒவ்வொருவரையுமே கத்தர் ஆசாரியனா தான் மாத்தி வச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுலதான் ஆசாரிய அபிஷேகம்ங்கிறது ஒரு சிலருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருமே கத்தர் எப்படி தான் வச்சிருக்கிறாரு? ஆசாரியர்களா கத்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம வேதத்தை மறந்தோம். சில வேதத்தை மறக்கிறதுனா ஏதோ வாசிக்கிறது மாத்திரம் கிடையாது, கடமைக்காக டெய்லி ஒரு அதிகாரம் அது மாத்திரம் இல்ல, வேதத்தை கை கொள்ளக்கூடிய அனுபவம் நமக்கு வேணும். அதுக்குதான் கத்தர் இந்த மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதுல தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் கட்டாயமா வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் அதே ஓசியா 4 அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். என் ஜனங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிட்டு அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். அதிலே 4 அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். 4 படம் தான் வாசிப்போம். சரி, 5-4 சரி. அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை அறியார்கள். பாருங்க, இந்த 2 வசனத்தையுமே ஒரு வேர்டு நம்ம பாக்குறோம். என்ன வேர்டு? வேசித்தன ஆவி. இந்த கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அநேகருக்குள்ள இந்த வேசித்தனத்தின் ஆவி கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஏதோ ரட்சிக்கப்படாத ஜனங்களை மாத்திரம் நான் சொல்லல, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிற சிலருடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா இந்த வேசித்தனத்தின் ஆவி அதிகமா கிரியை செய்கிறத பார்க்கிறோம். இந்த ஆவி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? கர்த்தரை அறிய மாட்டார்கள். அதாவது தேவனை குறித்து அவங்க அறிய விரும்ப மாட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. அவர்கள் தங்கள் தேவனிடத்தில் திரும்புகிறதுக்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, நம்ம பாக்குறோம் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, என் ஜனங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்க அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிட்டு, இந்த ஆவி என்ன செய்யும்? அவங்கள தேவனுடைய பாதையில நடக்க விடாம வழி தப்பி திரிய பண்ணுகிறது. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாமல் சோரமாக்கம் போனார்கள். நல்லா யோசித்துக்கோங்க. யாருக்குள்ள எல்லாம் இந்த வேசித்தன ஆவி இருக்கிறதோ அவங்க பாத்தீங்கன்னா தேவனிடத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? வர மாட்டாங்க. வசனம் நமக்கு தெளிவா சொல்லு, தங்களுடைய கிரியைகள் அவர்கள் சீர்படுத்த மாட்டாங்க. கர்த்தரை அவங்க அறிய விரும்ப மாட்டாங்க. சபைக்கு வர்றதுக்கோ நான் சொல்றது வெளியில இருக்கவங்கள சொல்ல, ரட்சிக்கப்படாதவங்களை நான் சொல்லல, ரட்சிக்கப்பட்டு இந்த ஆவிக்கு இடம் கொடுத்தவங்களுடைய கிரியைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்க? அறிய மாட்டாங்க. தங்களுடைய கிரியைகளை என்ன செய்ய மாட்டாங்க? சீர்படுத்த மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை வரும். அதிகமா விக்கிரக ஆராதனை பண்றவங்களுக்குள்ள இந்த வேசித்தன ஆவியுடைய கிரியை இருக்கும். வேசித்தனம் பண்றவங்களுக்குள்ள விக்கிரக ஆவிகளுடைய போராட்டம் இருக்கும். அப்ப இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த வேசித்தன ஆவி துரத்தப்படும்படியா நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் கூட துணிகரமா பாவம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள் இந்த ஆவிகளுடைய கிரியைகள் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ள ஏன் கர்த்தரை அறிய மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க உள்ளத்துல என்ன இருக்குது?
இந்த ஆவி துரத்தப்பட்டாதான் அவங்க என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். அப்ப தேவ பிள்ளைகள் இதுக்காக நம்ம ஜெபிக்கப்படும். இந்த ஆவிகள் சபைகள்ல இருந்து துரத்தப்பட நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல தேசத்துக்காக சில காரியங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மொபைல் போனுக்கு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு அடிக்ஷன் ஆயிருக்கிறாங்க. நேற்று எதனா ஒரு யூடியூப்ல ஒரு காரியத்தை பார்த்தோம், இல்ல வாட்ஸ்அப்ல ஒண்ணு வந்துருந்துச்சு. ஒரு பையன் பாத்தீங்கன்னா சின்ன பையன் தான், நல்லா பார்த்தா 15 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஆனா மொபைல் அடிக்ஷனால இன்னைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு ஐயோ அதை பாக்குறதுக்கு அவ்வளவு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சங்கிலி போட்டு அந்த 15 வயசு பையனை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு வெறித்தனம் மன நோயாகி அந்த போனை வச்சுட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஃபயர் சொல்லிட்டு அந்த கேம்ஸ் விளையாடி அப்படியே அவனுடைய ஆக்ஷனே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல நம்ம தேசத்தை ஆணை செய்கிற தலைவர்களுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியத்தை கடந்த நாட்கள் எனக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை அதிகமா கத்தர் உணர்த்துறாரு. முதலாவது நம்ம வார்டுல இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். வார்டுக்கு பொறுப்பு யாரு? டைம் ஆயிடுச்சு, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதிகமாக நம்ம வார்டுக்கு பொறுப்பு யாரு? கவுன்சிலர். இப்ப நம்மளுடைய பட்டணத்துக்கு பொறுப்பு யாருன்னு கேட்டா எம்எல்ஏ. ஒவ்வொருக்கும் எம்எல்ஏ இருப்பாங்க. நம்ம மாவட்டத்துக்கு யாருன்னு கேட்டா கலெக்டர். இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ முதலாவது நம்ம ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, முதலாவது அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்ம வார்டு கவுன்சிலர் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். நம்மளுடைய பட்டணத்தினுடைய எம்எல்ஏ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம மாவட்டத்தினுடைய கலெக்டருக்காக. மாவட்ட கலெக்டருடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட், சூப்பர். ஜெய்சிரன். யாருமே தெரியாதா? அப்புறம் எப்படி நம்ம ஜெபிக்கிறது? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மாவட்ட கலெக்டர் ஜெய்சிரன், சரியா? அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம இந்திய பிரதமருக்காக ஜெபிக்கணும். ஜனாதிபதிக்காக ஜெபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்ங்கிறத கற்றுக் கொடுத்தாரு கடந்த நாட்கள்ல. முதலாவது அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ரெண்டாவது அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு நிறைய எதிரிகள் நிறைய எதிர்கட்சிகள் மூலமா எதிரிகள் அவங்களுக்கு நிறைய இருப்பாங்க. அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது அவங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்க லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள் செய்யாதபடி உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். நான்காவது அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இப்ப நம்ம வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்காரு. அந்த வார்டுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ஆசீர்வாதம். அந்த வார்டுக்கு என்ன நன்மைகள் அவரால் செய்ய முடியுமோ அவருக்குன்னு சில அதிகாரங்கள் உண்டு. அப்ப அதை பயன்படுத்தி அந்த வார்டுல அவர் என்ன செய்கிறவரா இருக்கணும்? நன்மை செய்கிறவரா இருக்கணும். தண்ணி வரலையா அதை சரி பண்றவரா இருக்கணும். ஒரு ரோடு சரியில்லையா அதை சரி பண்ண, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதமானவர்களா இருக்கணும். கடைசியா ஆவியானுடைய ஆளுகை அவர்கள் மேல் கடந்து வரும்படியாக நம்ம ஜெபிக்கணும். இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்து உலக அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமா பெருகி கொண்டிருக்கு. இந்த வருஷத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 1 கோடி ஜனங்கள் வேலை இழந்திருக்கிறாங்க. எவ்வளவு பேரு? 1.5 கோடி. யோசித்து பாருங்க. இதுக்கு 2 காரணம். முதலாவது என்னன்னா பஞ்சத்தினால சம்பளம் கொடுக்க முடியாம பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தமா ஆட்களை வேலை நிறுத்தம் செய்கிறது. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி. நம்ம கொஞ்ச நாள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த செயற்கை நுண்ணறிவு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில போட்டிருக்காங்க 10,000 தொழிலாளர்களை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலா 900 ஏஐ டெக்னாலஜி வேலைக்கு அமர்த்தி இருக்கிறாங்களாம். லேபர் வேலைக்கு எத்தனை பேர் எடுத்துட்டு 10,000 பேரை வேலையை விட்டு நீக்கிட்டு அந்த இடத்துல 900 ஏஐ டெக்னாலஜி ரோபோக்களை வச்சு இன்னைக்கு வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உலக அளவில் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் உணவு கலப்படம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள் இது ரொம்ப அதிகமா போயிடுச்சு. கடந்த நாட்கள்ல டிவில எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, டிவில போட்டு காமிச்சாங்க. இது ஒரு ஃபுட் டெக்னாலஜில இருந்து பாத்தீங்கன்னா உப்பையும் சீனியும், இது 2 தான் ஒரு வீட்டுல நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. உப்பு சீனி இல்லாத வீடு எங்கேயாவது இருக்கா? இல்ல. நம்ம ரெகுலரா ஃபுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள். இதை எடுத்து கிட்டத்தட்ட 10 பிராண்டட் ஐட்டத்தை எடுத்து செக் பண்ணிக்காங்க, ரிசர்ச் பண்ணிக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் அதிகமாக கலந்துருக்குதான். சீனி, உப்பு இந்த 2லயுமே 10 பிராண்ட் செலக்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணதுல என்னென்ன இருக்குன்னா அதை காண்கிறாங்க. உண்மையில அது சீனியா உப்பா பிளாஸ்டிக்காங்கிறதே தெரியல. அந்த 10 பிராண்ட்ல அது கலந்துருக்காங்க. யோசித்து பாருங்க இன்னைக்கு எவ்வளவு வியாதிகள் பெருகுதுன்னா அதுக்கு காரணம் என்னது? இந்த மாதிரி பிளாஸ்டிக்னா ஏதோ நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக், அது ஒரு வகையான கெமிக்கல். 100 கிராம் எடுத்து டெஸ்ட் பண்ணதுல எத்தனையோ மில்லிகிராம் போட்டிருக்காங்க. அவ்வளவு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னா கெமிக்கல் கலந்த ஒரு பிளாஸ்டிக் அது கலந்துருக்கு. அதனாலதான் ஜனங்களுக்கு என்னது, எங்க பார்த்தாலும் வியாதி, கேன்சர் இன்னைக்கு அதிகமா பெருகி கொடுக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான காரியங்கள். அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? தடை செய்ய
படணும். இதற்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம எழுந்திருந்து நம்ம ஜெபமா முதலாவது இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிங்க. இன்னைக்கு ஆண்டவர் வந்து உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னா, அநேகர் பயன்படுத்த முடியாத கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு உங்களை. நீங்க சுவிசேஷம் சொல்லும்போது மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, நீங்க ஜெபிக்கும் போது ஜனங்கள் சுகமாவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க பயன்படுத்தப்பட முடியாதபடி காரணமா இருக்கிறது என்னது? யாவரோடும் அப்ப தேவன் பயன்படுத்த முடியுமா? அப்ப இன்னைக்கு இந்த காரியத்துல ஒரு மனம் திரும்புதல் வரணும். எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சு கொண்டீங்க? நான் உண்மையா சொல்றேங்க, இந்த காரியத்தை குறிச்சு தேவனுடைய உள்ளம் துக்கப்படுது. உருவாக்கி வச்சிருக்கிறேன், பயன்படுத்த முடியலன்னா ஜெனரலா யோசித்து பாருங்களேன். நம்ம காசு போட்டு ஒரு பொருளை வந்து வாங்கி வச்சிருக்கிறோம், ஆனா அதை யூஸ் பண்ண முடியாட்டா நமக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவோமா? இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது தேவனுக்கு அப்படிதான் இருக்குது. அநேகரை பார்க்கும்போது கர்த்தருடைய இருதயம் அப்படிதான் இருக்குது. அப்போ முதலாவது இந்த மனம் திரும்புதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்க என்ன பயன்படுத்துவதற்கு இந்த காரியம் எனக்கு ஒரு தடையா இருக்கபடி யாரோடு சமாதானம் இருக்க எனக்கு கிருபை கொடுங்க. நமக்கு ஆண்டவர் யாரெல்லாம் உணர்த்துறாரோ அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகணும். ஏன்னா உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறாரு. அதை நடக்கணும், செய்யணும் அப்படின்னா அப்ப நம்ம சமாதானமானதான் செய்ய முடியும். இந்த காரியத்துக்காக முதல்ல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தவங்களை நடத்த அவசியம் இல்ல. அதுக்கு நான் இவ்வளவு டீடைல்டா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். முதல்ல நீங்க ரியலைஸ் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசின அப்பா உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொன்னீங்க ஆண்டவரே. நீங்க எங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, அந்த பூமிக்கு ஒரு உப்பா வச்சிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திராண்ட ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்க எங்களை ஆண்டவரே அப்பா வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் சாரம் உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அந்த உப்புடையவர்களா ஆமீன். அந்த உப்புக்குரிய அந்த குணாதிசயம் எங்கள்கிட்ட குறைய கூடாது தகப்பனே. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, நாங்க யாவரோடு சமாதானமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. எங்களை கொண்டுதான் மற்றவங்களை நீங்க சுகமாக்க போறீங்க. எங்களை கொண்டுதான் மற்றவங்களை நீங்க ரட்சிக்க போறீங்க. எங்களை கொண்டுதான் நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்க மற்றவர்களோடு கூட சமாதானமா இருக்கணும்ப்பா. தேவன் எங்களை பயன்படுத்துவதற்கு நாங்களே ஒரு தடைக்கல்லா இருக்க கூடாது தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் கிருபையாய் உதவி செய்கிற பாவங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா, மற்றவர்களோடு கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அங்க சமாதானம் இல்லாமல் ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கூட நாங்க இருந்திருக்கிறோம்ப்பா. குடும்பத்துல இருந்திருக்கிறோம், அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜனங்களோடு இருந்திருக்கிறோம், வேலை பார்க்கிற இடத்துல ஆண்டவரே நிறைய இடங்கள்ல ஆண்டவரே நாங்க சமாதானம் இல்லாம இருந்திருக்கிறோம்ப்பா. அதனாலதான் இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா எங்களை ஒவ்வொருவரையும் மன்னிங்க தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யாவரோடு கூட சமாதானமா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. நீங்க எங்களை கொண்டு ஆண்டவரே யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க கிரியை செய்ய ஆண்டவரே நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ ஆண்டவரே, நாங்க அதுக்கு எப்பவும் நாங்க அவைலபிளா இருக்கணும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவன் அவங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனே. நீங்க பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே அப்பா இந்த காரியம் ஒரு தடையா இராதபடிக்கு இதுல ஆண்டவரே தேவ பிள்ளைகள் மனம் திரும்பட்டும்பா. யாவரோடு கூட சமாதானமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆவியானவர் சொல்லுகிறதை காதலவன் கேட்க கடவன் சொன்னீங்கப்பா. இந்த நாளில நீங்க எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா எங்க மூலமா நீங்க பெரிய காரியங்களை செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்காரு. எதுக்காகனா நம்ம அதை கை கொள்ளும்படியா எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அநேக வேளைகள் நம்ம அந்த வேதத்தை மறக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனை இருக்குது, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயும் போராட்டங்கள் பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை நம்ம மனம் திரும்பும்படியா நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே, கர்த்தர் கிருபையா எங்களை மன்னிங்கப்பா. உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை நீங்க எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க. நாங்க அந்நிய காரியமா நினைச்சிட்டு இருக்கோம்ப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வேதத்தின்படி நடக்காம ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அப்பா உலகத்தார போல அநேக வேளைகள் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவை பற்றி கொண்ட மனதில்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்க சுயமா செயல்பட்டு இருக்கோம்ப்பா ஆண்டவரே. நாங்க உங்களுடைய வேதத்தை மறந்திருக்கிறோம். கிருபையா எங்களை மன்னிங்க தகப்பனே. இந்த நாளிலே அப்பா எங்களை முழுமையா உங்க பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய வேதத்தின்படி வாழ
வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவன் எங்க வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அந்த நாளிலே மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா முதலாவது ஆண்டவர் உடைய வேதத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் எங்க வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. தேவன் கிருபையா இறங்கி எங்க வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. எல்லா வியாதி பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்கள் வரட்டும் தகப்பனே. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா நீர் அப்படியே செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் இயேசுவுக்கு இருந்ததான் அந்த அனுபவம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல அறிவுடி கர்த்தர் கல்விமானி நாம ஆண்டவர் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல கற்றுக்கொள்கிறவர் போல செவிகளை கவனிக்கும்படி செய்ய. எப்பன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலமே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியா நம்ம ஜெபம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல அறிவுபடிக்கு கர்த்தராகிய ஆண்டவரே கல்விமானி நாவை எனக்கு தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனை போல என் செவிகளை கவனிக்கும்படி செய்கிறார். நாங்கள் அப்பா வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க சொன்னீங்க நான் சுயமா எதையும் பேசுறதில்ல, நான் எதை பேசணும் எதை உபதேசிக்கணுங்கிறது என் பிதாவே எனக்கு கட்டளையிட்டான்னு சொன்னீங்கப்பா ஆண்டவரே. உண்மை போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆண்டவரே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவனிடத்திலிருந்து நாங்கப்பா வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும்பா, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இளை படைத்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் எங்களுக்கு கல்விமானி நாவை தந்தருளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இந்த அனுபவம் வரணும் ஆண்டவரே. அப்பா அப்பதான்ப்பா எங்க தேசத்துல ஒரு எழுப்புதலை நாங்க பார்க்க முடியும். நாங்க சுயமா செயல்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா ஏசப்பா. உண்மை போல ஆமென் ஆண்டவரே பிதாவினிடத்தில் இருந்து ஆண்டவரே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நாங்க ஊழியம் செய்ய அதன்படி வாழ கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இளைப்படைந்திருக்கிற ஜனங்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லணும்ப்பா. அவர்களை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. அப்பா அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும் ஆண்டவரே. அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தரணும் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை எங்க வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதுபோல இந்த கடைசி நாட்கள்ல ஜனங்களை வழி தப்ப பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேசித்தன ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளும்படியாக சபைகளை விட்டு அது வெளியே நான் சொல்றது முக்கியமா வந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ள சிலருக்குள்ள இந்த ஆவி போராடி கொண்டிருக்கிறது. இந்த ஆவி வெளியில போனாதான் அவங்க வந்து தங்களுடைய மனம் திரும்புவாங்க, கர்த்தரை தேடுவாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. அதனால இதற்காக நம்ம ஜெபம்மா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த நாட்களில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. இந்த வேசித்தன ஆவி அநேக வழி தப்ப பண்றதை நாங்க பார்க்கிறோம்ப்பா. அநேக ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல கூட ஆண்டவரே சிலர் இந்த ஆவிக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள எவ்வளவு குழப்பங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே. அப்பா இப்போதும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல யார் யாரெல்லாம் அந்த வேசித்தன ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த வேசித்தன ஆவிகள் அப்பா ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஜனங்கள் கர்த்தரை அறிய கூடாதபடிக்கு அப்பா தங்களுடைய கிரியைகளை சீர்திருத்த கூடாதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு ஆண்டவரே விக்கிரங்களுக்கு நேராக வழி நடத்துகிறதான அப்பா வழி தப்ப பண்ணிக்கிறதான இந்த வேசித்தன ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் இந்த வேசித்தன ஆவிகள் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. யார் யாரெல்லாம் இந்த ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்களோ எங்க குடும்பத்துல இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் ஊழியர்களை விட்டு எங்கள் சபைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த வழி தப்ப பண்ணுகிற வேசித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதுபோல இந்த மொபைல் கேம்ஸுக்கு அடிமைப்பட்டு நிறைய சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. தேவன் அவர்களை விடுதலையாக்கும் ஒரு மனநோயாளியா அவங்க ஆகுவதற்கு முன்பதாக கர்த்தர் அந்த அடிமைத்தத்தை அவர்களை விடுதலையாக்க முடியாது ஜெபம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எத்தனை சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு இந்த மொபைல்ல கேம்ஸுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்காங்கப்பா. இதனால ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க
இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையா இறங்கி தேவன் இவர்களை ரட்சிக்க வேண்டுமாய், இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இவர்களை விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இதன் மூலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. பிள்ளைகளை அப்பா அப்பா மன நோயாளி ஆக்குகிறதான எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படட்டும்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஆவியானவர் ஒரு பாவ உணர்வை கொடுத்து ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மட்டும்தான் ஆண்டவரை விடுதலையாக்க முடியும். இனி ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரை மனநலம் பாதிக்கப்படாதபடிக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதுபோல நம்ம தேசத்தை ஆணைய செய்கிற தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். முதலாவது கவுன்சிலர்ல இருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜோமனோமா சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே எங்க வார்டு கவுன்சிலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நமக்கு சோத்திரம் அப்பா ஆண்டவரே. எல்லா எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.